Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry exercise 4.2 8th sum. Check whether AD is bisector of angle A of triangle ABC in which of the following சொல்லி ஒரு சம் ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஆங்கிள் பைசெக்டாருடைய கன்வர்ஸை ப்ரூவ் பண்ணி காட்டணும். இந்த வேல்யூஸுக்கு ஆங்கிள் பைசெக்டார் கன்வர்ஸை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஐ ஹோப் யூ ஹவ் ஸ்டடிடு தியரம் 3 அண்ட் தியரம் 4 too. ஸோ தியரம் 1 2 4 இந்த எக்ஸசைஸ்கள் அதுக்கு எல்லாமே தியரம் 1 2 3 4 இந்த 4 தியரம் நல்லா தெரிஞ்சாச்சு. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த எக்ஸசைஸ் எத்திக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தரவாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த தியரம் தான் கண்டிப்பாக இதில் வந்து பேசிக்காக அந்த தியரம் தான். அந்த தியரத்தை நீங்கள் கண்டிப்பாக நீட்டாக படிச்சு வச்சுக்கோங்க. தென் தியரத்தை படிச்சு வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் தியரம் என்னென்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன படிச்சிருப்போம் நம்ம? பிகாஸ் ஸ்டடி தட் ஆங்கிள் பைசெக்டாருக்கு வந்து இப்போ ஏடின்னு ஒரு லைன் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போடுறோன்னா இல்லை ஏடின்னு ஒரு பைசெக்டார் இருக்குன்னா இல்லை ஏ பைசெக்டார் பிரிக்கக்கூடியது இப்படி பிரிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இது இஸ் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுதான் அவங்க ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ அதை தான் நம்ம இதில் ப்ரூவ் பண்ண போகிறோம். இது மாதிரி கன்வர்ஸ்னால் என்னது? இதுதான் உங்களுக்கு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆங்கிள் இஸ் த பைசெக்டார் ஆங்கிள் வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு உள்ளதை நீங்கள் சொல்லுவீங்க. தட் இஸ் கால்ட் த கன்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு AB is equal to 5 cm and then AD is equal to 10 cm. ஸோ கொஸ்டின் ஸ்ட்ரைட்டாக தியரத்தை போடுறேன் உங்களுக்கு. கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது என்னென்னா நமக்கு ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தெரியும். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி நம்ம இதை போடணும். பாருங்கள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. லெட் மீ ரைட் தியரம். ஸோ தியரம் உங்களுக்கு தெரியும். சார் சின்ன ஒரு டயக்ராம் போட்டு காணிக்கிறேன். நீங்கள் டயக்ராம் போடணும்னு இல்லை, நீங்கள் டயக்ராம் போட்டு இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா சைட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு இதை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இந்த ஆங்கிள் ஏ என்பது இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது. நம்ம ஆங்கிள் ஏ வந்து இந்த ஏடி இந்த பைசெக்டார் பைசெக்ட் பண்ணது உள்ளதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ பைசெக்டாக பிரிக்குது ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு திஸ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. அதான் உங்கள் தியரம். ஸோ பிடி பை டிசி இதுதான் நீங்கள் ஆங்கிள் பைசெக்டார் தியரத்தில் பார்த்துருப்பீங்க. ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஸோ சிடியும் போட்டாலும் ஒன்றும் இல்லை, டிசியும் போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ அதான் இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவலாக வந்துட்டுனா அவங்களுக்கு வந்து ஏ பைசெக்ட் பண்ணுது. ஈக்குவலாக வரலன்னா பைசெக்ட் பண்ணலாம்னு சொல்லணும். பாருங்கள் எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவி வந்து உங்களுக்கு 5, ஏசி வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10, தென் பிடி வந்து உங்களுக்கு 1.5 அண்ட் சிடி வந்து 3.5. ஸோ இதை நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ அப்படி சொன்னால் மல்டிப்ளைனா 15/35 வரும். ஆக்சுவல் வேல்யூ எது கிடையாது. நான் என்ன பண்ணிக்கிறேன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன் 1.5 3.5. ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட்டு போட்டு தான் செய்யணும். ஸோ நீங்கள் பாயிண்ட்டை போட்டு வச்சுக்கிறேன். இது 1/2 வரும். இது நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது தான் வரும் பாருங்கள். இந்த வேல்யூ வரும். ஸோ 10ஆல் மல்டிப்ளை வேணாம். 10ஆல் மல்டிப்ளை வேணாம். இது வந்து நார்மல் வேல்யூ. இது 10ஆல் மல்டிப்ளை வேணால் இந்த மாதிரி வரும். ஸோ இது 3, தென் இது வந்து உங்களுக்கு வந்து 7. ஈக்குவலாக இருக்குது. தேர் நாட் ஈக்குவல். அப்போ என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக இது வந்து 0.3/0.7 வரும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அப்படி போடணும். பாருங்கள். ஸோ 1.5/3.5 சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 0.3/0.7 நாட் ஈக்குவல். இது 0.3/0.7. இங்கே வந்து உங்களுக்கு 1/2 வந்துருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவலாக கேட்டிங்கன்னா ஈக்குவல் கிடையாது. அப்போது ஆங்கிள் ஏ AD டஸ் நாட் பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏன்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சம்மை பை த கன்வர்ஸ் ஆஃப் ஏபிடி தியரம்னா ஏபிடினா ஒன்றுமே இல்லை, ஆங்கிள் பைசெக்டார் தியரம். புரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? அதே போல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்குவலாக பார்க்க போகிறோம். ஸோ பிடி பை சிடி பாருங்கள். ஏபி வந்து உங்களுக்கு என்னது 4, செகண்ட் சம்முக்கு 4, தென் ஏசி 6, திஸ் இஸ் வந்து 1.6, திஸ் இஸ் 2.4 டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதே போல் இது நம்ம ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 2 அண்ட் இது 3 எப்படின்னு சொன்னால் 8th டேவில் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் 5th டேவில் ஆன்சர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1.5 வந்து 5 3s are 50, நம்ம 0.3. பட் இங்கே நீங்கள் 2ன்னு போடக்கூடாது. 2 3 யா கரெக்டு. 0.8ஆல் கேன்சல் பண்ணால் இது வரும். இதை நீங்கள் 8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வரும் உங்களுக்கு. ஏன்னா 0.2 × 8 என்னது 1.6. ஸோ அப்படி வரும். இது நீங்கள் 0.8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2/3 வரும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2/3. ஏன்னா இது நம்ம எந்த டேபிளால் கேன்சல் பண்ணுறோம்னா நிறைய வந்து கேன்சல் பை தேர்ட் டேபிளால் கேன்சல் செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ண வந்திருக்கு.
இதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8 டேபிள் இல்லை 2 8 16. பட் இது என்ன பண்ணால் 0.8 போட்டேன்னா இது வந்து 2 வந்திருக்கும். இது நான் 0.8 பண்ணால 8. 1.6 by 8 இஸ் நத்திங் பட் 0.2. ஸோ 8 into 0.2 16. ஸோ அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி சொல்லனா கூட நீங்கள் 10 மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். ஸோ 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் வரும்? 2/3 தான் வரும். இன்ட்டு 10/10. நம்ம நார்மலாக அப்படி பாயிண்டாக போட விட மாட்டோம். மேக்ஸிமம் இன்ட்டு 10 into 10 அப்படி பண்ணிங்கன்னா என்ன தான் வருது? சேமாக தானே வருது 2/3. ஸோ அப்போ பை த என்ன எழுதிக்கலாம்? ஏடி பைசெக்ட் ஆங்கிள் ஏ பை த கன்வர்ஸ் ஆஃப் ஏவிடி தியரம். அவ்வளோதான். ஐ திங்க்ஸ் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது AB/AC நம்ம எழுதிக்கிட்டோம். 4/6 = 1.6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். இதில் எந்த தேவையில் கேன்சல் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுக்கோ. 0.8 நார்மலாக 0.8 கேன்சல் பண்ணாச்சு உங்களுக்கு 2/3 வரும். அப்போ உங்களுக்கு ரெண்டு ஈக்குவலாக வரும். இல்லைங்க 0. அதில் இது 8 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு 0.2 வருது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ அதனால் இது என்ன தான் அது ரெண்டு சேம் தான். அதனால் அழகாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். AB/6 சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.